ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம். அதாவது மொபைலில் தான் அந்த சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அந்த சீரீஸ் வேறு எதுவும் இல்லை, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மைண்ட் கிராஃப்ட் சொல்லப்படுற ஒரு சீரீஸ். நான் ஏற்கனவே விளையாடிருக்கேன். ஸோ அந்த வேர்ல்டில் தான் நான் விளையாட போகிறோம். ஸோ அந்த வேர்ல்டில் நான் பாதி க்ரியேட்டிவில் தான் விளையாடிருக்கேன். ஸோ இங்கே அதில் நான் வில்லேஜ்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ ஓகே, நம்ம இப்போது போகலாம் வீடியோக்குள்ளே. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டோம். போகலாம். அம்மே என்னமோ ஆச்சு, நில்லுங்க. திட்டோம் நம்ம கட்டிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி கிடச்சிதுன்னு கேட்காதீங்க என்கிட்ட. நான் நிறைய மைண்ட் பண்ணேன். அந்த மைண்ட் பண்ணவே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ஆகிருக்கும். பாருங்கள், அயன் காலம்லாம் நிறைய நான் ஸ்பான் பண்ணி விட்டேன். தட் இஸ் கால்டு க்ரியேட்டிவ் வேர்ல்டு. நான் எனக்கும் பாடி கார்டு வேணும்ல, அதுக்கு இதை ஸ்பான் பண்ணி விட்டேன். வில்லேஜ் அவ்வளோ சீக்கிரம் எனக்கு கிடைக்காது. அதனால தான் நான் இங்கேயே தங்கிட்டு இருக்கேன். ஸோ இனிமேல் நம்ம சர்வைவலில் தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த சீரீஸு இன்றைக்கான லைக் டார்கெட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ரொம்பலாம் கேட்க மாட்டேங்க. ஒரு 12 இல்லை, ஒரு 100 லைக் போடுங்க இன்றைக்கான லைக். ஏய் அல்ற அரே யார் பாய் தள்ளு பாய். क्या करे है பாய்? அட பாவி, உள்ள வீட்டுக்குள்ளே வந்து அராஜகம் பண்ணிகிட்டு இருக்கான். நான் எல்லாம் போச்சு. டோர் நான் 64 எடுத்து வச்சுருந்தேன். டோரு என்னவோ நடக்குது. இங்கே ஒரு ஓட்டையை வச்சுப்போம். கோட்டையில் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. எனி மைண்ட் கிராஃப்ட் ஃப்ளவர்ஸ் இங்கே இருந்தீங்கன்னா இல்லை இந்த இப்போ இப்போ மணி வச்சு யோகேஷ் வாய் கலர்றது என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்ப கலர்றது வாய். எப்பா யோ டேய் ஐயங்காலம், நீ நல்லா இருக்க மாட்டடா. எப்படி அடிச்சிருக்கடா? வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு கேட்டா இப்படியாடா அடிப்ப? நாசம் போகிறான். சூப்பர். எடுத்துட்டேன். கேஸ் இங்கே வேற வேலை இல்லை, பட்டதாரி கேஸ். அங்கேயும் வராது. அங்கேயும் யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ் ப்ரோ, வாட்சிங் வேலையில் பட்டதாரி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் ஆல்சோ தனுஷ் அண்ணா ஃபேன். நான் எல்லாரோட ஃபேனும் தான். தனுஷ் அண்ணா ஃபேன். ஓகே, இங்கே ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிட்டான். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ எந்த சீனு நான் கரெக்டாக சொல்லணும் வேணாம். சம் பீப்புள் வில் பி காப்பிரைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் சொல்ல விரும்பலை. போச்சுடா, வுட்டு தீந்துருச்சுடா. அதுக்குள்ளேயும் தீந்துருச்சாடா. இன்வென்ட்ரியில் இருக்கணும் கடவுளே. இன்வென்ட்ரியில் இல்லை. திரும்பலாம் என்னால் வெட்ட முடியாது. நைட் ஆயிடுச்சு. ப்ரொடெக்ஷனுக்கு வேற யாரும் இல்லை. ஓ ஓகே, டே எட்ரா. எடுத்துட்டேன். ஐயோ பாட்டு. டே அயன்காலம் வந்தேன்னா அடிச்சு மூஞ்சியும் கழட்டிடுவாங்க. வராம்பரு வட வீட்டுக்கு. நான் இங்கெல்லாம் டார்ச்லாம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணி விட்டுருவேன். இல்லை, இவ்வளோ வீடெலாம் நம்மளுக்கு பத்தாது. இன்னும் கொஞ்சம் பெரிய வீடு தான் நம்மளுக்கு வேணும். விடுங்க. இப்போதைக்கு ஒரு பேசிக் வீடு தான் நம்ம கட்டியிருக்கோம். ஓகே, இது ஓகே. இங்கே இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த வீடை ஒரு பாதி அளவுக்கு டீசெண்டாக முடிச்சதுக்கப்புறம் அவங்கள கண்டினியூ பண்ணுறேன். 2000 years later. ஓகே, ஐயோ தொண்டை கட்டிடுச்சுரா. இந்த வீடை பண்ணுறதுக்குள்ளேயே எனக்கு 4 நாள் எடுத்துது.
எப்படி ஆலோசிச்சு பாருங்க, எப்படி நான் ரியலாக நான் கஷ்டப்பட்டு தான் கட்டினேன். இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளேயும் 4 நாள் ஆயிடுச்சு. சரி தூங்கலாம் வாங்க. பால்கனிலாம் கட்டி பங்கு நிறைய நல்லா செஞ்சுருக்கேன். ஸோ இனிமேல் நம்ம போக வேண்டியது தான். எப்படி பார்த்திங்கோங்க, அதை காமிக்கிறேன். நல்லா இருக்கா கீஸ்? நல்லா இருந்தால் மறக்காமல் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணவே எனக்கு இந்த கிளாஸ்லாம் நான் நோண்டிக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ சோப்பா என்னது எதுக்குப்பா. ஸோ இப்போ நம்ம மைனிங் போகலான்னு தான் நினைக்கிறேன். மைனிங் போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு சாப்பாடுமே இல்லை. நான் அந்த சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வரேன். அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டிய வேலை இல்லை கீஸ். எதுக்கு நம்ம தேவையில்லாமல் கொண்டுட்ருக்கணும் அவங்கள. நான் தான் இந்த 4 நாள் இந்த வில்லேஜ் பக்கத்தில் ஹேபல்லாம் இருந்தது கீஸ், அதெல்லாம் போய் நோண்டிகிட்டு இருந்தேன். அதுலேயே எனக்கு நிறைய வீட்டெலாம் கிடச்சி 64 வீட்டு கிடச்சிது. நான் இப்போ எதுக்கு நோண்டிகிட்டு இருக்கேன்னா சும்மா தான் வந்து இதுதான் சீட்ஸ் கிடைக்கும்னு நினச்சேன். இது கூட இங்கே இருக்குது தேவையில்லாமல். என்ன கோழி வேணுமா? இந்த சாப்பிட்டு போ. ஐயோ ஃபீடு கொடுக்கறது. நான் அப்படியாவது இதையும் 64 நாளைக்குள்ளேயே நான் ஆக்கிடுவேன் கீஸ். இந்த மாதிரி நோண்டி ஏதாவது இல்லை கீஸ். எப்படியா நம்ம என்னதுடா இது எல்லாம் ஏன் பின்னாடி வரீங்க? இங்கே யாரோ நட்டு வச்சுருக்காங்க பாருங்க கீஸ். எடுக்க மாட்டேங்க. என்ன வேணுமா? வேணா இந்த சாப்பிடு. எதுக்கு சாப்பிட மாட்டியப்போ? சாப்பிடாது போலையே. எதுக்கு நம்ம பாட்டுக்கு எடுத்துகிட்டு இங்கே ஒரு பூ வச்சுட்டு அந்த அயன் காலம் பார்த்து சொல்லிட்டு ரீஸ் பாயிண்ட்லாம் செட் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்களா 64 ப்ரெட்டு இருக்குது. யூஸ்லெஸ் எல்லாம் இந்த செஸ்ட்டில் போட்டுக்கலாம். யூஸ்லெஸ் பொருட்கள் திஸ் செஸ்ட். இன்னும் நம்மலாம் நிறைய பணத்தை இருக்குது. நம்ம வாங்க மைனிங் போவோம். போட இங்கே பாருங்க, அது வரைக்கும் வில்லேஜ் இருக்குது. இங்கே தான் எந்த வில்லேஜரும் இல்லையே. என்னது ஆன் பண்ணுவோமா? இல்லைங்க, திரும்ப மவுண்ட் கொடுத்துட்டே இருந்தோன்னு இங்கே டேம் ஆகிடுவான் இவன். டேம் ஆகிட்டான். ரைடு கொடுத்தோன்னே இங்கே போவான்னு நினைக்கிறேன். இப்போ இன்வென்ட்ரி கொடுத்தானா இங்கே இதுக்கும் சேர்த்து ஒரு இதுக்கு நம்ம ஆர்மர் மாட்டலாம். பட் சேடில் நான் ஏதோ ஒரு வீட்டில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் எந்த வீடுன்னு ஏதோ ஒரு சேடில் நான் ஏதோ ஒரு வீட்டில் பார்த்தேன். சரி, நம்மளுக்கு அதெல்லாம் மெயின் என்ன, அதுக்கெலாம் நம்மளுக்கு விஷயமே இல்லை. இப்போ நம்ம பொசிஷன் நம்பர் 378 இருக்கோம். நம்ம இன்னும் ஆழமாக டீப் பண்ணிட்டு போகலாம் வாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன் கீஸ், நான் ரியல் மைன்கிராஃப்ட் தான் விளையாடுறேன். அதான் இங்கே வருங்களா ஹேபல்லாம் இங்கே விட்டுட்டு தான் போயிட்டேன்னு தெரியாமல் விடுங்க. நம்மளுக்கு என்ன, நான் கிட்ட தான் நிறைய விட்டுருக்கேன். இங்கே போய் டீப்பாக நோண்ட ஆரம்பிப்போமா? நோண்டு நல்லா நோண்டிகிட்டே இருக்கணும். கோலை எடுத்தால் அதான் நல்லது இருக்கும். இன்னும் ஐயன்லாம் நம்ம பிடிக்கலை. நம்ம கண்டுபிடிப்போம். அப்புறமா நாங்கள் கிட்டே சொல்ல மறந்தேன். நான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மீம் ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கு மட்டும் தயவு செஞ்சு காப்பிரைட் அடிக்காதீங்க ப்ளீஸ். இதில் ஒரே ஒரு மீம் ஆட் பண்ணியிருப்பேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு காப்பிரைட் அடிக்க. யாரா அது ட்ரேடுன்னு வருது? என்னடா உனக்கு வேணாம்? சரி சொல்லு, என்ன ட்ரேட்? 20 காபில் ஸ்டோனுக்கு என்ன தருவ? நீ போ தலைவா. என்ன தலைவா நீனு? ஐயோ, டார்ச் வேறு எடுத்துகிட்டு வர மாட்டேனே. இன்னுங்க நம்ம இப்படி நோண்டிகிட்டே போவோம். இத்தனை அதில் இல்லை நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு இங்கே அமைஞ்சது ரொம்ப நல்லது ஈஸ்டி. இவங்க வேறு வெளிச்சத்தை மறைச்சிட்டு நிற்கிறாங்க. ஐயோ, 64 பிளாக் அதுக்குள்ளேயும் சேர்ந்துருச்சா? சரி, நீ ஸ்கொயர் ஷேப் ஸ்டெப்ஸ் மாதிரி மைண்ட் பண்ணுவோம்.
கொஞ்சம் கட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் கீஸ். ஓகே, நம்ம கட் பண்ணிப்போம். ஏன்னா அவங்களுக்கு இது போர் அடிக்கும். நான் ஏதாவது அயன் கோல் கிடச்சிச்சு. சூப்பர், கோல் கிடச்சிச்சா? என் அடுத்தது அயன் கிடைக்கணும். வேண்டிக்கலாம் கீஸ், வேண்டிக்கலாம். ஐயா, கோல் கிடச்சிச்சு, ஜாலி. சரி கீஸ், நான் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்ல. என்ன இதெல்லாம் மெயின் பண்ணிக்கலாம் வாங்க. அயன் இன்னைக்கு கிடச்ச மாதிரி தான். இன்னைக்குள்ளேயே எப்படியாவது ஒரு அயனாவது எடுத்து எதாவது பண்ணிடணும். ஆமாம், நான் இப்போ இப்படி தான் மைண்ட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ நான் இப்படி தான் போகணும். அப்போ கண்டினியூ பண்ணுறேன். வெறுங்கையில் வீசிட்டு வந்த மாதிரி நம்ம இதுக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம கேவை பார்த்து போகிறது நல்லுன்னு என்னோடய உள் மனசு சொல்லிச்சு. ஸோ அதனால் நானும் அப்படி போவோமான்னு கேவை தேடி போக ஆரம்பித்தேன். அதுக்குள்ளேயும் சாயங்காலம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே மைண்ட் பண்ணனால தான் இவ்வளவும் எனக்கு நடந்தது. ஸோ இங்கே ரீஸ்பாண்ட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், பேக்கே ஃபுல்லாகிடுச்சு. 64 காபிள் ஸ்டோன், 64 காபிள் ஸ்டோன். எப்பா எவ்வளோ 64? ஸோ வேறு எந்த கேவும் இங்கே தெரிகிற மாதிரி இல்லை. நம்ம வீட்டுக்கு போகிறது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் ஒரு செக் பண்ணிப்போம். அயன் காலம் தான் இருக்கார், அவர் பார்த்து போகிற. இங்கே ஒரு கேவ் இருக்காடா? இங்கே அயன் இருக்கா? இல்லை. ஒரு தண்ணி இருக்குது, தண்ணி போவோமான்னு. இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? நம்ம போவோம். டே போவதரா இருட்டிடுச்சு கீஸ். வேணாம் கீஸ், ரிஸ்க்கு ரொம்ப ரிஸ்க்கு தான். பட் இப்படி போய் அவ்வளோதான். ஓடுறா. ஐயா, வருது. அம்மே அடிச்சிட்டான்டா. ஐயா, டே கீப்பர்ரா. க்ரீப்பரே எல்லாம் சேர்ந்து ஒன்றா என்ன அட்டாக் பண்ணுறீங்க? ஒரு நாள் அவங்களுக்கு இருக்குண்டா. வில்லேஜர்லாம் அட்டாக் பண்ணுறாங்க கீஸ். மனசு கஷ்டமாக இருக்குது. தூங்குடா. இவங்களை சாவடிக்கணும்னா தூக்கம்தான் ஒரே ஒரு வழி. தூங்கி எழுந்திரிச்சிட்டோன்னே நம்ம நைட்டு கண்டுபிடிச்ச கேவுக்கு போனோம். இந்த வில்லேஜருக்கு என்ன போட ஆகிட்டுது. என்ன தைரியம் இருந்தா நான் புதுசாக ஐயோ, எல்லாம் ஒரே நேரத்தில் வந்து அடிக்கிறாங்க. அவனையும் மாற்றிட்டாங்களாடா. கோவம் வருது கைஸ், கோவமே. சரி, இப்போ நம்ம போகிறோம். எப்படி மேலே வரும்னு பார்த்து வச்சுக்கலாம். நில்லுங்க. இந்த தண்ணி அப்படி நம்மளை மேலே கூட்டிகிட்டு வந்தால் நல்லா இருக்கும். நில்லுடா. இல்லைங்க, நான் இது முன்னாடியே பார்த்துருக்கணும். வேணாம், ரிஸ்க்கு வேணாம். என்ன தம்பி, அடைச்சி விடட்டாக்கு அடி மாஸ்டர் மைண்டு. ஆனால் இதெல்லாம் மாஸ்டர் மைண்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நெகி இந்த தண்ணி அப்படி போயிட்டே இருக்கட்டும். நம்மளும் இந்த கோல்லாம் எடுத்துக்கலாம். எங்கே வெடிக்கலாம்ல? அடிச்சிட்டான். நிம்மதி. ஏன்னா அடித்தாதான் நம்மளுக்கு நல்லது. ஐயா, இவன் சாவலையே. இவன் சாக்கானமே. வச்சுக்கோ. என்னையோட காலையில் வந்து அடிச்ச சாவுடா. யாருக்கிட்ட? ஐயா, ஐயனுங்கடா. ஐயனி எங்கடா இந்த ஐயனு? ஐயோ, அயன் தானே அது? ஐயா, பார்த்துட்டான்டா. பார்க்குறியா ப்ரோ? ஓடு. அப்புறமா அயன், ஒரு அயன் கிடச்சாலும் போதும் கீஸ் நம்மளுக்கு. தள்ளுறா.
செத்துட்டான். இப்படி தான் நம்ம சேகணும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். எப்படி இருந்தாலும் செத்துருவோம். இல்லைங்க, அந்த ஸ்கெலிட்டனுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணுன்னா நம்ம அந்த அயன் எடுக்கணும். அயன் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ஷீல்டை பண்ணோண்டா. யாப்பா ஓடுறா, இந்த வேறு வழி இல்லை. எல்லாம் அந்த லூட்டுக்குள்ளே தான் இருக்குது. சுத்தம் விட்றா விட்றா விட்றா. போட 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 பட்டாய் போயிட்டான்டா என்கிட்ட. நல்ல போனான். இல்லைன்னு இங்கே நம்ம இந்நேரத்துக்கு செத்துருப்போம். நம்மக்கிட்ட தான் பௌரிக்க அடிச்சிருக்கலாம். மறந்துட்டேனா அது. அயனுங்கடா. ஸ்கெலிட்டன் போயிட்டான். அது வரைக்கும் நிம்மதி தான். ஆயன் 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 பார்த்துட்டேன். நல்ல இந்த அயனை பார்த்து இல்லைன்னா அதுவும் போயிருக்கும் நம்மளுக்கு. சரி, வேறு எங்கே அயன் இருக்குது? 3 அயன் தானா? இதை வச்சு பிக்கேக்ஸ் தான் பண்ண முடியும். பிக்கேக்ஸ் பண்ண வேணாங்க, நம்ம அதை சேமித்து வைப்போம். ரொம்ப என்னடா இங்கே அயன் கிடைக்கிற மாதிரி தெரியல நமக்கு. பிசியில் விளையாடினாவது நல்லா இருக்கும். பிசியில் கூட நம்ம விளையாட மாட்டேங்கிறோம். பிசி இருக்குதாங்க, நான் எதுக்கு தெரியுமா விளையாட மாட்டேங்கிறேன்? அது கொஞ்சம் நம்மளுக்கு கேம் பிசியில் கரெக்டாக என்னெல்லாம் எப்படி பாஸ் பண்ணும் அந்த கேம் பிளே அதெல்லாம் எனக்கு இன்னும் தெரியல. தெரிஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம். அவன் ட்ரைடன்ட்டு தானே? என்னடா 3 ட்ரைடன்ட்டு அட் அ டைம் ஜாம்பி. அந்த ஆக்வா ஜாம்பி நான் வச்ச பேர். ஓடுறா. இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன். நான் பார்ப்பது கனவா? நான் வந்தபோது பார்க்கல. இங்கே ஏதோ ஒன்று லக்கு 4 கைஸ், 4 அயன் கைஸ். இன்னும் கொஞ்சம் கிடச்சா நல்லா இருக்கும். கிடச்சிடணும். இல்லை, ஒரு 4 அயன் தான். ஏமாற்றிட்டாங்கடா. என்னடா இங்கே துள்ளிகிட்டே இருக்கேன். வந்துட்டேன். 7 அயன் கிடச்சிடுச்சு. இன்னும் இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அப்புறம் எங்கேயாவது அயன் இருந்தா நான் உள்ளே போகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு கேவ் இருக்குது, அதுக்கு போகலாம். வாங்க அப்படியே போடா மூச்சு பிடிச்சிட்டு போகணும்டா. வந்துட்டேன். இங்கே தான் இந்த கேவ் தான் சொன்னேன். இதான் இங்கே இருக்கு பாருங்க ஒரு கேவ். இங்கேயும் தண்ணி போகணும். போகலன்னா நம்ம தான் போகணும். போயிருக்கு. நான் பார்த்தேன்னா 2 அயன் கிடச்சிச்சு. மெதுவாடா. அந்த அங்கே இருந்த மாதிரி இது இல்லை தான். ஆனாலும் சரி, 2 அயன் கிடச்சிருக்கு. அதான் 9 அயன் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு அயன் கிடச்சா 10 ஆக்கிட்டு போயிடலாம். டார்ச்சரோட அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேனே. இப்போ நம்ம செத்தாலும் ஐயோ, ஸ்கெலிட்டன் இருக்கிற இடத்துல அயன் இருக்கு. நான் பார்த்துட்டான். ஐயோ, பார்த்துட்டான். ஓடிடலாம். அவன் பார்த்துட்டான் கேஸ். 2 அயன் இருக்கு கேஸ். ஸ்கெலிட்டன் டன் போடுறா. 10 அயன். ஓடு. ஐயோ, என்னடா இது, சாப்பாடு கம்மியாகவும் மாட்டேங்குது கேஸ். அந்த ஸ்கெலிட்டன் இருக்கிற இடத்துல பார்த்தேன் அயனை. ஐசி ஸ்நாக்ஸ் ASMR. அம்மா வலிக்குதுடா. அது வேற எங்கேயாவது இருக்கா? இல்லை, என்ன டிஃப்ரெண்ட் மாடா அது? அங்கே போகவே கூடாது. ரூயின்டு போர்ட்டல் கிடச்சா நல்லாயிருக்கும்.
பட் அதுதான் கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சா நல்லாயிருக்கும், கிடைக்க மாட்டேங்குது. இல்லைங்க ஓடுறா ஸ்பைசி ஸ்நாக்ஸ் அகெயின். எதுவும் இல்லை. கோல் சுத்தம். கோலை எடுக்க மறந்துட்டேனே. வாங்க திரும்ப போகணும். வாங்க, அந்த அயனை எப்படியோ சேஃப்டியாக வச்சுட்டோம்ல, அது போதும் நம்மளுக்கு. கீப் இன்வென்ட்ரி ஆன்ல வச்சுருக்கணும் போலையே. ஆஹா ஃப்ளூக்கு நான் ஐயோ என் தொண்டை என்னமோ வச்சு சரியான ஃப்ளூக்கு. நான் நினச்சி நல்ல வேலை கீழே விழுகலை. ரெண்டாயிரம் தானா? 2 கோல் தானா? தோன்றா நிறைய தோன்றா. இந்த தண்ணி வேற இந்த தண்ணி தான். பட் நம்ம கிட்ட க்ரீப்பர் கிட்டேருந்தான் ஏதாவது. ஐயோ இது இந்த தண்ணி சாப்பிடவும் முடியலை. நான் காலையிலேருந்து சாப்பிடல வேறு. ஐயோ க்ரீப்பர் இது கூட போயிடலாம். நாளைக்கு ஒளியும் கைஸ் பாருங்கள், 64 அயன் இருக்கும் நாளைக்கு. அதனால் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கலான்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் ஒரு வழி கொஞ்சம் ஒரு 64 அயன் கலெக்ட் பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன். ரியலாக தான் கைஸ் சொல்கிறேன், நான் 64 அயன் கலெக்ட் பண்ணணும். இந்த அயன் காலம் தான் இங்கே நிறைய இருக்கானே, அவங்ககிட்ட இந்த 4 அயனை பிடிங்கிடலாம். ஓகே. 2 days later. கொண்டு வந்துட்டேன் 10 அயன். ஆனால் உங்களுக்கு சர்ப்ரைஸ். கண்ணு முடிக்கோங்க. டொனை மைண்ட் பண்ணி ரொம்ப மைண்ட் பண்ணி எனக்கு இவ்வளோ அயன் கிடச்சிது. ரியலாக தான் கேஸ் சத்தியமாக சொல்கிறேன். மொதல் எனக்கு எப்படி நீங்கள் நம்பலைன்னா இது ப்ரூவ் பண்ணதை வழி சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். ஷியர்ஸ் இருக்குது, அதை எடுத்து போடணும். அப்புறம் இந்த 64 அயன் வச்சு ஃபுல் ஆர்மரை தயாரிச்சுப்போம். அயன் மேனாக மாடுவோம். நில்றா. ஆமாம் போட்டோம். ஓடு ஹெல்மெட் ஓடு. வாங்கு. அவ்வளோதான் வாங்கிட்டோம். ஃபுல் அயன்மேன். அவ்வளோதான் தீர்ந்துருச்சா? பிக்கெக்ஸ்லாம் செய்ய முடியாதா? ஏன் செய்ய முடியாது? 48 அயன் இருக்குல்ல. வா. ஓ இது இல்லை கேஸ், மறந்துட்டேன். வுட்டு இல்லை. ஐயோ மைண்ட் பண்ணுமா? மைண்ட் பண்ணுவோம், வேறு வழி. போடு. இனிமேல் நம்ம ஃபுல்லாக அயன் மேனாக தான் இருப்போம். டெய்லி நம்மளுக்கு நிறைய அயன் கிடைக்கும். என் தம்பின்னு சொல்கிற மாதிரி யாரும் எனக்கு தம்பியில் இல்லை கீஸ். எனக்கு என்னென்னா அயன் ஃபார்ம் நம்ம கட்டணும் கீஸ். அயன் ஃபார்ம் எப்படியாவது நம்ம கட்டிடணும் அயன் ஃபார்ம். ஸோ அதனால தான் நான் கேட்குறேன். அயன் ஃபார்ம் யாருக்காவது பண்ண தெரிஞ்சால் சொல்லுங்கள் மறக்காமல். தெரிஞ்சுக்கிறோம். ஷீல்டு பண்ணலாம்ல. ஒரு ஷீல்டு ஃபஸ்ட்டு பண்ணோண்டா பண்ணி. அப்பா நம்ம இதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. போடு. வாங்குடா. இது ஒன்று எல்லாம் நியூ ரெசிபி அன்லாக்டு தான் வருது. எனக்கு மட்டும் ஏன்னு தெரியல. வாங்கு 40 ஸ்டிக்கு. இப்போ பண்ணலாமா? 3 அயனு
பிக்காக்ஸ் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் கீஸ். பஞ்சம் இல்லை அயன். இனிமேல் எனக்கு பஞ்சம் இல்லை, ரியலாகவே நம்மளுக்கு பஞ்சம் இல்லை அயனுக்கு பிக்காக்ஸுக்கெலாம். அவ்வளோ அயன் கொட்டும் இருக்குல்ல நம்மளுக்கெலாம். பாருங்கள், அயன் கொட்டும். இதெல்லாம் அயன் ப்ரீஷியஸ் திங்ஸ் எல்லாம் இங்கே தான் வச்சுக்க போகிறோம் நம்ம இனிமேல். ஃபார்ம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம் வாங்க இனிமேல் நம்ம. ஐயோ இதெல்லாம் தேவையில்லாதது இங்கே வந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் இப்போது ஓகே ஓகே நம்ம ஃபார்ம் சொல்கிற பேர். அதாவது அடுத்த வீடியோவில் நம்ம அனிமல்ஸை டேம் பண்ண போகிறோம். அதாவது நான் அனிமல்ஸை டேம் பண்ணி இங்கே வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். ஃபுல்லாக அனிமல்ஸை டேம் பண்ணி வச்சு நிறைய சீட்ஸ் எல்லாம் இருக்கும் நம்மக்கிட்ட. ஒரு 64 சீட்ஸாவது நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ நான் திரும்ப சொல்கிறேன் கேஸ், நம்ம பார்த்திங்கன்னா எந்த க்ரியேட்டிவ் மோட்லேயும் நம்ம விளையாடல, ஓகேங்களா? நான் ரியலாக தான் சொல்கிறேன். நான் ரியலாக எந்த க்ரியேட்டிவ் மோட்லேயும் நான் விளையாடல. ஸோ ப்ளீஸ் என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. உங்கள் சப்போர்ட் இருந்தால் போதும் எனக்கு. அப்புறமா கீஸ் நான் பார்த்திங்கன்னா நான் என்னமோ சொல்லணும்னு வந்தேனே, ஞாபகம் வந்துச்சு. ஐயோ ஞாபகம் வந்துடுச்சு கீஸ். விஐபி, ஐயோ இதுவாடா ஞாபகம் வரணும். விஐபியில் நான் சொல்ல வரல கீஸ், நான் வேறு என்னமோ சொல்ல வந்தேன். நாளைக்குள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, எவ்வளோ ஃபார்ம் இருக்குன்னு. எவ்வளோ ஃபார்ம்னா எவ்வளோ அனிமல்ஸ் இருக்குன்னு பாருங்கள் கீஸ். நிறைய அனிமல்ஸ் இருக்கும், கொச்சன்னு. எப்படியாவது நான் பிடிப்பேன் கஷ்டப்பட்டு. அதாவது நான் இன்றைக்கி ஃபுல்லாக நான் விளையாட போகிறேன். ஞாபகம் வந்துருச்சு நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்கள் தயவு செஞ்சு நான் இப்போ சில 2-3 மீம் ஆட் பண்ணுவேன். அட்லீஸ்ட் ஒரு மீமாவது நான் ஆட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு காப்பிரைட் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் கைஸ், கொஞ்சம் என்கிட்ட ஐயோ கொஞ்சம் காப்பி ரைட் கொடுக்காம இருந்துங்க ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்குறேன். அதுக்குள்ளேயும் 48-42 காலியா? சரி கீஸ், நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு தான் முக்கியமான நாள், எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணும். ஓகே பை கைஸ், பை ஃப்ரம் எஸ்டிஜி கைஸ். பை 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 கைஸ், பை. அது முன்னாடி சாப்பிட்டுக்கலாம் கைஸ், பசிக்குது. சாப்பிட்டுட்டேன் அவ்வளோதான். பை பை கைஸ். அது முன்னாடி பாய் சொல்கிறது இதில் ஒன்று இருக்குது கைஸ். பாய் கைஸ், பாய் கைஸ். ஓகே நம்ம இப்போ அயன் மேனாக மாறிட்டோம்ல. ஸோ பாய் கைஸ், பை 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 கைஸ். பாய். அம்மா என்னடா இது? பாய் கைஸ், பை.